வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாகாண சபைகள் செயலற்ற நிலையில் இருப்பது மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை மறுக்கும் பாரிய அநீதியாகும் என்று சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் தெரிவிப்பு. முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவங்ச குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலை. வெளியக அழுத்தத்திற்கிணங்க தெரிவு செய்யப்பட்டதால் பிரதமர் பதவியில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கருத்து. தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக உருவாக்கப்படும் எதிர்க்கட்சியின் பரந்த கூட்டணிக்கான வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளதாக வெளிவந்துள்ள தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். ஆட்சி நிர்வாகத்தின் 4வது சக்கரமான மாகாண சபைகள் செயலற்ற நிலையில் இருப்பது குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்குரிய பிரதிநிதித்துவத்தை மறக்கும் பாரிய அநீதியாகும் என்று சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது. முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையிலான அமைப்பில் வெளியிட்ட அறிக்கையில் எந்த ஒரு அரசியல் நலனையும் பொருட்படுத்தாமல் மாகாண சபைகளை உடனடியாக மீண்டும் செயல்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புதிய வரி கொள்கையில் இலங்கை உட்பட பல நாடுகள் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி வருவதாகவும், இந்த நிலையில் இலங்கை பெற்றிருக்கும் பொருளாதார நலன்களை புத்திசாலித்தனமாகவும் நீண்டகால திட்டமிடலின் அடிப்படையிலும் பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மூலம் கிடைக்கும் வருமானம் நாட்டின் திரைசேரியை பலப்படுத்தி வருவதும் ஏற்றுமதி துறையின் வளர்ச்சியும் பாராட்டத்தக்கது என்றாலும் இவை மேலும் விரிவடைய வேண்டும் என்றும் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை ஒரு முக்கிய வர்த்தக துறைமுக மையமாகவும் சுகாதார மற்றும் கல்வி மத்திய நிலையமாகவும் திகழும் திறன் கொண்டிருந்தும் அந்த வாய்ப்புகளை பயனுள்ளதாக பயன்படுத்த தவறியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்கள் செயல்பட தொடங்கிய பின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னேறியுள்ளன. ஆனால் மாகாண சபைகள் இயங்காததால் சுமார் 11 ஆண்டுகளாக பல முக்கிய திட்டங்கள் பின்னடைவை சந்தித்துள்ளது. ஆளுநர்கள் மாத்திரம் இந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியாது என்றும், மாகாண சபைகள் செயல்படாமை மக்களின் ஜனநாயக உரிமைகளை பறிக்கும் செயல் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குளாய் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தின் புல்மோட்டையை இணைக்கும் பாலத்தை அமைக்க வேண்டும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கையை ஜனாதிபதி செயலகத்தில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற சந்திப்பில் முன்வைத்த ரவிகரனுக்கு எதிர்வரும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் குறித்த பாலத்திற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று ஜனாதிபதி உறுதியளித்தார். இந்த பாலம் அமைக்கப்பட்டால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து எளிதாக மட்டுமல்லாமல் சுற்றுலாத்துறையும் மேம்படும் என்றும் ரவிகரன் எடுத்து கூறினார். அவரது விளக்கத்தின் பின்னர் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் தேவையான நிதி ஒதுக்கப்படும் என்று ஜனாதிபதி மறுபடியும் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவங்ச குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்டு வரும் விசாரணையின் ஒரு பகுதியாக இன்று காலை முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டிருந்தது. எந்த விடயத்தை குறித்து விசாரணை நடைபெறுகிறது என்பது தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. கடவுச்சீட்டு மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் விமல் வீரவங்ச சுமத்தப்பட்டுள்ளது என்றும் அவை தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை அரசாங்கத்திற்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்ததற்காக தம்மை கைது செய்ய முயற்சி நடைபெறுவதாக அண்மையில் விமல் வீரவங்ச குற்றம் சாட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் பதவியில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. இது குறித்து கட்சியின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் அனுர அரசாங்கம் பிரதமர் பதவியில் மாற்றம் செய்யும் முடிவை எடுக்காது. வெளியக அழுத்தங்களின் காரணமாகவே ஹரணி அமரசூரிய பிரதமராக நியமிக்கப்பட்டார். சிலர் விமர்சனங்களை முன்வைத்தாலும் அந்த நியமனம் வெளியக அழுத்தத்திற்கு இணங்க செய்யப்பட்டதால் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக உருவாக்கப்படும் எதிர்க்கட்சியின் பரந்த கூட்டணிக்கான வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை நாராயண்பேட்டை கிருள வீதியில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸின் இல்லத்தில் பல எதிர்க்கட்சி தலைவர்கள் கூடி இந்த முடிவை எடுத்துள்ளனர். கூட்டத்தில் அடுத்த வாரம் இந்த வரைவை எதிர்க்கட்சி தலைவர்களுடன் விவாதிக்க தொடங்குவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இறுதி வரைவு நாடாளுமன்றத்தில் உள்ள மற்றும் வெளியே உள்ள எதிர்க்கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகு உறுதி செய்யப்படும். அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதால் எதிர்காலத்தில் நாட்டின் பொருளாதார நெருக்கடி உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் அதற்கு எதிராக எதிர்க்கட்சி தன் பங்கை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பதிலும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேராசிரியர் GL பீரிஸ், சம்பிக்க ரணவக்க, மிலிந்த மொரகுட, தயாசிரி ஜெயசகர், அனுர பிரியதர்ஷன ஜாபா, மஹிந்த அமரவீர, ரமேஷ் பத்ரன, மனோ கணேசன், ரிஷாட் பதியுதீன், நிஷாம் காரியப்பர், மயந்த திசாநாயக்க, பிரேமநாத் சி தொலவத்த உள்ளிட்ட பல அரசியல்வாதிகள் கலந்து கொண்டனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கவிழ்க்கும் சூழ்ச்சி சிறலால் திட்டமிடப்பட்டு வருவதாக அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். மக்களின் பணத்தை கொள்ளையிட்டு நாட்டை நெருக்கடியில் ஆழ்த்தி அரசியல்வாதிகளுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்படும் நேரத்தில் இத்தகைய சதித்திட்டங்கள் தீட்டப்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். மோசடிகளில் ஈடுபட்டு அரசியல்வாதிகள் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை பதவியிலிருந்து அகற்ற முயற்சித்தாலும் அவர்களின் முயற்சி
வெற்றி அடையாது என்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுடன் பொதுமக்கள் நிற்பதாகவும் அவர் வலியுறுத்தி இருந்தார். அதேவேளை நாட்டின் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர்கள் குற்றம் புரிந்தாலும் அல்லது காணிகளை அபகரித்தாலும் அவர்களுக்கு எதிராக சட்டம் அமல்படுத்தப்படாது என்ற மக்கள் மனப்போக்கு இன்று நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மக்களின் சொத்துக்களை சட்டவிரோதமாக அபகரித்தவர்களுக்கு எதிராக கட்டாயம் சட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் கே டி லால்காந்த உறுதியளித்திருந்தார். கிழக்கு மாகாணத்தில் ராணுவ தளபதியாக இருந்த காலத்தில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருந்தார் அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்பதற்கு ஆதாரங்கள் கிடைத்தால் அவருக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு தமிழரசு கட்சி ஆதரவாக வாக்களிக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்றிருந்த ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் இந்த விடயத்தில் தமிழரசு கட்சியை பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக ஆலோசித்து முடிவெடுப்பார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் கூறுகையில் அருண ஜெயசேகரவுக்கு கிழக்கு மாகாணத்தில் ராணுவ தளபதியாக இருந்தபோது தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய விதத்தில் செயல்பட்டதாக ஆதாரங்கள் இருந்தால் அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். தேசிய மக்கள் சக்தி தங்கள் அணியில் ஊழல் மற்றும் மோசடியில் ஈடுபடாத சுத்தமானவர்கள் உள்ளதாக கூறுகின்றனர். அது உண்மை என்றால் அரசாங்கம் அதை நிரூபிக்க வேண்டும். அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் உண்மை என நிரூபிக்கப்பட்டால் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவளிப்போம். ஆனால் சம்பந்தம் இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் ஆதரிக்கவா, எதிர்க்கவா அல்லது புறக்கணிக்கவா என்பதை எமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடி தீர்மானிப்பார்கள். அதேவேளை கடந்த காலத்தில் ராணுவ தளபதிகள் மனித உரிமைகளை மீறியதற்கான பல உதாரணங்கள் உள்ளன என்றும் புதைகுழி சம்பவங்களில் அப்பாவி மக்கள் உயிரிழந்ததற்கான பொறுப்பு சிலருக்கு இருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். தேசப்பந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணைக்கு ஆதரவு அளித்தது பற்றியும் அவர் விளக்கம் அளித்திருந்தார். அவர் கடந்த காலத்தில் ஒரு அரசியல் கட்சியுடன் தொடர்புடைய போலீஸ் அதிபராக இருந்ததால் அவருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட பிரேரணைக்கு நாங்கள் ஆதரவு அளித்தோம் என்றும் ஸ்ரீநேசன் தெரிவித்திருந்தார். முல்லைத்தீவில் இளைஞன் உயிரிழந்த சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஹர்த்தால் நடத்துவது பயனற்றது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி சமீபத்தில் ஹர்த்தால் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நீதிமன்ற உத்தரவின்படி அடுத்த நடவடிக்கைகளை எடுப்போம். இந்த நிலையில் ஹர்த்தால் நடத்துவது எந்த பயனும் தராது என்றார். மேலும் இதே போன்ற சம்பவங்கள் புற மாகாணங்களிலும் நடைபெறுகின்றன. ஆனால் அங்கு ஹர்த்தால் நடத்தப்படுவதில்லை என்றும் குற்றங்களை இனம் அல்லது மதத்தின் அடிப்படையில் பார்க்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தி இருந்தார். குற்றம் நிகழ்ந்தால் குற்றவாளியின் பின்னணியை பொருட்படுத்தாமல் சட்டப்படி காவல்துறை நடவடிக்கை எடுக்கின்றது. இதை கடந்த சில மாதங்களில் நாங்கள் நிரூபித்துள்ளோம் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜாவர்தன தற்போதைய அனுர அரசு முந்தைய ராஜபக்ச ஆட்சியை போன்று பொய்களால் ஆட்சி செய்கின்றது. விரைவில் வீடு திருப்பி விடப்படும் என்று தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகங்களிடம் பேசிய அவர் கடந்த 10 மாதங்களாக தேசிய மக்கள் சக்தி நாட்டை பொய்கள் மற்றும் முரண்பாடுகளினால் ஆட்சி செய்து வருவதாகவும் அதனால் தேசிய மக்கள் சக்திக்கும் ஜேவிபிக்கும் இடையிலான கடுமையான முரண்பாடுகள் தோன்றியுள்ளதாகவும் கூறினார். சிஜியின் செய்மதி விவகாரத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியவும் அமைச்சர் வசந்த சமரசிங்கவும் முரண்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தியதனால் சமூகத்தில் பரபரப்பான சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் மற்றும் மனித படுகொலைகளில் ஈடுபட்டு பாதாள உலக கும்பல்களுக்கான பொறுப்பை அரசு ஏற்க வேண்டும் என்றும் ஜாவர்தன வலியுறுத்தியிருந்தார். பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புடையவர்கள் மட்டுமல்ல அப்பாவி மக்களும் இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள். இதேவேளை தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாமல் பேருந்து சேவை ஆரம்பித்து கொண்டாடும் நிகழ்வுகள் வரவேற்கப்படாதவை என்றும் அவர் விமர்சனம் வெளியிட்டார். சாய்ந்து மருந்து தாக்குதலின் போது கிழக்கு கட்டளை தளபதியாக இருந்தவர் தற்போதைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் என்பதால் விசாரணைகள் பக்க சார்பின்றி நடக்கும் என்று நம்ப முடியாது என்றும் பதவி விலகாவிட்டால் நம்பிக்கையில்லா பிரேரணையை நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார்.